வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு அப்புறமா இந்த பொண்ணு தான் வந்துச்சு. இந்த பொண்ணு கூட எடுத்துக்கலாம்ல. என்ன வர சந்தேகப்படுறீங்களா? பாத்தியா விஜி, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இந்த கஸ்டமர் ஏன் மேலேயே சந்தேகப்படுறாங்க. சரி, எதுக்கு வம்பு? இந்த அம்மா போன் நம்பருக்கு போன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. சுந்தரபாண்டி, அந்த அம்மா நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. இங்கதான் எங்கேயோ. அதோ அந்த சைடு தான் கேக்குது. ஆமாமா, அங்கதான் கேக்குது. இதான் என் போன், கொடுங்க. இது யாரோட பேக்? இது என்னோட பேக் தான். ஆனா இதுக்குள்ள எப்படி செல்போன் வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏண்டி, என் போனை திருடினதும் இல்லாம எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு போய் வேற சொல்றியா நீ? இல்ல, கடையில வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் குடுக்கறாங்கல்ல, அப்படியே திருடின. இதுக்கு நீ ரோட்ல உட்காந்து கேட்டு வாங்கி சாப்பிடலாம். பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரிஞ்சது. இனிமே யாரையுமே நல்லவங்க நினைக்க கூடாது. மேடம், வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. உங்க போன் இருக்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியம்? எல்லாம் பணம் தான். இந்த போன கடையில வச்சு காசு வாங்கி உன் பொண்ணுக்கு செலவு பண்ணுவ. தேவையில்லாம என் பிரச்சனைக்குள்ள வராதீங்க. இது உன்னோட பிரச்சனை இல்ல, கடையோட கௌரவ பிரச்சனை. இந்த அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போற? மேடம், என் மேல திருட்டு பழையெல்லாம் போடாதீங்க. சத்தியமா நான் உங்க போனை எடுக்கல. நீ எடுக்காம எப்படி உன் பேக்குள்ள என் போன் வந்துச்சு? ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு என் போனை திருடி உன் பேக்குள்ள வச்சுட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியா நீ? நான் சத்தியமா திருடல மேடம். என் மேல தயவு செஞ்சு பழி போடாதீங்க ப்ளீஸ். உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள வச்சாதான் புத்தி வரும். ஐயோ ப்ளீஸ்,